ஹலோ, ஹாய். எல்லா ஊர்லயும் செம்ம மழை பெய்யுதுல. இங்கேயும் 2 நாளா பயங்கர மழை. ஆனா மழை பெஞ்சு முடிக்கும்போது அந்த செடியெல்லாம் சூப்பர் க்யூட்டா இருக்கும். காக்கட்டான்லாம் மொட்டு இருக்கு. காக்கட்டான் வந்து இது இப்படி தான் இருக்கும். இது 2 டேஸ் முன்னாடி நைட் எடுத்த வீடியோ. இது மாரி தான் இந்த பூ நல்லா விரிஞ்சு பெருசா இருக்கும். இதுலயே 3 டைப் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒண்ணு இந்த மாரி ஒயிட்ல பெருசா இருக்கும். இதே வந்து லைட்டா பிங்க் வித் இருக்கும். அண்ட் குட்டி கலரும் இருக்கும். இதான் சீசன் போல. ஸோ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த செடி ஒரு 6 மந்த் அப்படியே நின்னுச்சு. அப்புறம் இப்போ தான் பூக்குது. கரெக்ட்டா அதோட வேலைய சீசன்ல பாக்குது. செம்பருத்தி பூ இப்போ கொஞ்சம் கம்மியா தான் பூக்குது. இந்த ரோஸ் வந்து நான் வாங்கிட்டு வரப்பவே இருந்த மொட்டு வந்து அழகா விரிஞ்சிட்டு இருக்கு. சரி பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேன். ஏன்னா 2, 3 மொட்டு வந்து அப்படியே அதுவே வாடி விழுந்துருச்சு. இந்த டைமாவது இந்த ரோஸ்லாம் சக்ஸஸ் ஆகிரணும். ஆனா இந்த டைப் ரோஸ்லாம் வந்து நெறைய பூக்கவே மாட்டேங்குது. எனக்கு 7 டேஸ் ரோஸ் அந்த நாட் ரோஸ் அளவுக்குலாம் எதுவும் பூக்கல. இங்க பாருங்க பவளமல்லி சூப்பரா இப்போலாம் தோட்டத்துல அப்படியே பூத்து கீழலாம் நெறைய விழுந்திருக்கும். இன்னைக்கு வந்து இத நான் எடுக்கல. ஏன்னா மழை தண்ணி பட்டு எல்லாம் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. ஸோ வந்து அந்த பூ எதுவும் யூஸ் பண்ண முடியாது. எப்பவும் போல என் அழகி இவங்கெல்லாம் இப்போ ஒரு 15, 20 பூ பூத்துருவாங்க. செம்ம க்யூட்டா இருக்கும். தேன் சிட்டு நெறைய இந்த பூ வந்து உட்காந்து தேன் குடிச்சிட்டே இருக்கும். இப்போலாம் கார்டன் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்றது இல்ல. ஏன்னா எனக்கே எல்லாருக்கும் போர் அடிச்சுரும்ல. எல்லாம் சேம் இருக்கிற செடி தான், இருக்கிற பூ தான். அதனால விட்டுட்டேன். பட் இருந்தாலும் எப்பவும் சொல்ற ஒரே டயலாக் தான். யாராவது ஒருத்தங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்களுக்காக அந்த மாரி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ இங்க பாருங்க பல நாளுக்கு அப்புறம் இந்த மேடம் வந்து க்யூட்டா ஒரு பூ பூத்திருக்காங்க. இவங்க வந்து வாங்கிட்டு வந்து வச்சு டிசம்பர் 5 போன வருஷம் வச்சேன். இந்த வருஷம் வந்து ஆகப்போது. இத்துணூண்டு தான் வளர்ந்துருக்காங்க. நான் பூக்கவே மாட்டாங்களோன்னு நெனச்சேன். ஏன்னா இவங்க ரொம்ப அடிபட்டு நோயெல்லாம் வந்து இப்போ தான் அவங்க தெளிவாகி பூத்திருக்காங்க. இவங்க கூட வச்சவங்க தான் இவங்க. இவங்க என்ன தாண்டி செம்ம ஹைட்டா 6 ஃபீட்டுக்கு மேல போயிட்டாங்க இந்த மேடம். ஸோ அப்படிதான் ஒவ்வொருத்தங்களுக்கு வளர நேரம் ஆகும். ஒவ்வொருத்தங்க டக்குன்னு வளர்ந்துருவாங்க. ஸோ என்கிட்ட எத்தனை வெரைட்டி ஆஃப் செம்பருத்தி இன்றைக்கி நான் பறிச்சிருக்கேன் தெரியுமா? ஒயிட்டு, நாட் ரோஸு அண்ட் என்னோட அழகி. அகெயின் இந்த கலர். இந்த மாதிரி ஒரு 4 கலர் செம்பருத்தி பறிச்சிருக்கேன். அது இல்லாமல் வெளியே இன்னும் ஒரு வெரைட்டி செம்பருத்தி இருக்குது. ஸோ நமக்கு நிறைய செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் வைக்கணும்னு ஆசை. ஆனால் இடம் தான் கம்மியாக இருக்குது. ஓகே, எல்லோரும் அவங்கவுங்க கார்டனை சேஃபாக பார்த்துக்கோங்க. ஹாப்பி டே.